வேங்கை வயலுக்கு போகலை. 2 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாய நிலத்தை அழித்து விமான நிலையம் அமைக்க வேணான்ட்டு போராடி கொண்டிருக்கிற பரந்தூருக்கு போகலை. சாதிய ஆணவ படுகொலையால் அநியாயமாக சாதிய வெறியர்களால் கொல்லப்பட்ட தூத்துக்குடி கவின்குமாருக்கு நேரடியாக செல்லவில்லை. தூத்துக்குடிக்கு சென்று தூத்துக்குடியில் இருந்து கவின்குமார் தந்தைக்கு பேசினார். காவலர்களால் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட திருபுவனம் அஜித்குமார் அவர் வீட்டுக்கு செல்லவில்லை. திமுக ஆட்சியில் திமுக கட்சி சார்ந்த குட்டி என்கின்ற நபரால் கள்ளச்சாராயம் விற்று அதை குடித்து நூற்றுக்கணக்கானோர் இறந்த கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை. தற்பொழுது கரூருக்கு இவ்வளவு அவசரமாக முதல்வரும் துபாய்க்கு பயணம் செய்த துணை முதல்வரும் செல்கிறார்கள் என்றால் இதுதான் அரசியல். இதுதான் திமுகவின் அப்பட்டமான பழிவாங்கும் அரசியல்.